1330 குறட்பாக்கள் பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? விடை பி. வள்ளுவர் கோட்டம், சென்னை. விளக்கம்: சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் அடிப்பகுதியில் 1330 திருக்குறள்களும் பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டுள்ளன. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள 2 மலர்கள் யாவை? விடை: திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை ஆகும். சரியான இணையை தேர்வு செய்க. விடை: 1. வாழும் வள்ளுவம், வ.செ. குழந்தைசாமி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆய்வு நூல். 2. வள்ளுவர் கண்ட நாடும் காலமும், தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. 3. திருக்குறள் மணிவிளக்க உரை, கா. அப்பாதுரையார். 6 தொகுதிகளாக வெளிவந்த விரிவுரை நூல். 4. திருக்குறள் நடையியல், ஈ. சுந்தரமூர்த்தி, மணிவாசகர் பதிப்பகம் வெளியீடு. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதில் பரிந்து என்பதன் பொருள் யாது? விடை: விரும்பி. விளக்கம்: எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பிக் காத்தல். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். இக்குறளில் ஒருத்தார் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? விடை: தண்டித்தவர். விளக்கம்: ஒருத்தார் என்ற சொல்லின் பொருள் தண்டித்தவர் என்பதாகும். இக்குறள் திருக்குறள் 155 பிறர் செய்த தீங்கை பொறுக்காமல் தண்டனை அளித்தவர்களைப் பற்றி பேசுகிறது. தவறு செய்தவரை தண்டித்தவரை உலகம் ஒரு பொருட்டாக மதிக்காது. ஆனால் அத்தீங்கை பொறுத்தவரை பெருமையுடையவராக உலகம் என்றும் மதித்து வைக்கும்.